ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். மேடையில் எழுத சிம்புவால் பரபரப்பு. தமிழ் சினிமாவில திறமையான நடிகர் சிம்பு. ஆனாலும் அவர் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் சமீபத்தில் சொல்லப்பட்டு வந்தது. கடந்த வருடம் அவர் நடிப்புல வந்த படம் தான் ட்ரிபிள் ஏ. இந்த படம் தோல்வியை சந்தித்தது. இதனால தயாரிப்பாளர் சிம்பு தான் இதற்கு காரணம், நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிம்பு மேல புகார் கொடுத்து வந்திருக்காரு தயாரிப்பாளர். சிம்புக்கு ரெட் கார்டு போடும் நிலை கூட உருவானது. இந்நிலையில தற்போது சிம்பு மணிரத்னம் இயக்கத்துல செக்கச்சிவந்த வானம் படத்துல நடித்து வர்றாரு. ஷூட்டிங் இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா வழக்கம் போல எப்பவுமே லேட்டா வரும் சிம்பு இப்ப பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக ஷூட்டிங் ஆரம்பத்திற்கு முன்பே வந்து விடுறாராம். இதனால பலரும் சிம்புவா இது என ஆச்சரியப்படும் நிலைக்கு மாறி இருக்கு. சிம்பு எப்போதுமே தன் மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையா கூறுவாரு. அதனாலேயே அவருக்கு நிறைய பிரச்சனை வருது. அண்மையில பாத்தீங்கன்னா இவர் பிரபல பாட நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா சென்றிருக்காரு. அங்க அவரை ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைய வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில அவர் என்ன கூறினார் பாத்தீங்கன்னாக்கா, என்னை பற்றி நிறைய பேர் தவறாதான் கூறியிருக்காங்க. திடீர்னு நீங்க எல்லாம் நல்லது சொல்றதை பத்தி நான் கேட்கும் போது என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அனைவரின் முன்பும் அழுதுருக்காரு. தங்களுடைய ஆசை நாயகன் அழுததை பார்த்த சில ரசிகர்களும் கண் கலங்கிருக்காங்க. தமிழ் சினிமாவில பல திறமைகளை கொண்டவர் தான் நம்ம சிம்பு. ரசிகர்கள் இவரிடம் வருடத்துக்கு ஒரு படமாவது எதிர்பார்க்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு தற்போது படங்களை நடித்து வராரு. இதனால ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மணிரத்னம் இயக்கும் செக்கச்சிவந்த வானம் படம் வெற்றி பெறுவதற்காக நம்ம சேனல் மூலமா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.